Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: أَوَلَمْ يَهْدِ لِلَّذِينَ يَرِثُونَ الْأَرْضَ مِنْ بَعْدِ أَهْلِهَا أَنْ لَوْ نَشَاءُ أَصَبْنَاهُمْ بِذُنُوبِهِمْ فَنَطْبَعُ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَسْمَعُونَ تِلْكَ الْقُرَى نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَائِهَا وَلَقَدْ جَاءَتْهُمْ رُسُلُهُمْ بِالْبَيِّنَاتِ فَمَا كَانُوا لِيُؤْمِنُوا بِمَا كَذَّبُوا مِنْ قَبْلُ كَذَلِكَ يَطْبَعُ اللَّهُ عَلَى قُلُوبِ الْكَافِرِينَ. இது சூரா ஆராஃபுடைய 100வது 101வது ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவலம் யஹ்தி லில்லதீன யர்ஸூனல் அர்த மின் பாதி அஹ்லிஹா, பூமியில மாறு செய்த இந்த கூட்டத்தினரை, பாவம் செய்து கொண்டு அல்லாஹ்வை புறக்கணித்த நிராகரித்த மக்களை அடுத்ததற்கு பின்னாடி அடுத்து எந்த மக்கள் எல்லாம் அங்கே வாழ வைத்தார்களோ, நல்ல மக்கள் என்று கருதி அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் இருந்த மக்கள் எல்லாம் திரும்ப வாழ வைத்தானோ, அந்த மக்கள் அல்லாஹு தாலா உணர்வை உண்டாக்கவில்லையா, தெளிவுபடுத்தவில்லையா? அல்லவ் நஷா அஸப்னாஹும் பிதுனூபிஹிம், இவர்களும் அந்த சமுதாயத்தினர் மாதிரி அல்லாஹ்க்கு மாறு செய்வார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களையும் முந்தைய சமுதாயத்தினர் அழித்தது போன்று பூமி அதிர்ச்சியால் பயங்கரமான இடி சத்தத்தின் மூலமாக அவங்களுடைய ஊர்களை தூக்கி அடிப்பது மூலமாக அல்லாஹ் அவர்கள் அழிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி சமுதாயத்தினரை அழித்ததுக்கு பிறகு இவர்கள் அங்கே தங்க வைத்திருக்கிறோம். இவர்களும் அந்த மாதிரி அல்லாஹுக்கு மாறு செய்வார்கள் என்றால் இவங்களும் அவ்வாறு அழிக்கப்படுவார்கள். அல்லவ் நஷா அஸப்னாஹும் பிதுனூபிஹிம் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக முந்தைய சமுதாயத்தினர் போன்று இவர்களும் பாவம் செய்தால் அவங்களை நாங்கள் அழிப்போம். வனத்துபு அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களின் முத்திரையிடுவோம், உள்ளங்களின் மீது முத்திரையிடுவோம். ஃபஹும் லா யஸ்மஊன், அவ்வாறு நாங்கள் முத்திரையிட்டு விட்டால் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கின்றான், நாங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தினர்களை வக்கமா ஹலக்னா கப்லஹும் மின் கர்னின் ஹல் துஹிஸ்ஸு மின்ஹும் மின் அஹதின் அவ் தஸ்மஉ லஹும் ரிக்ஸா. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்கிறான், எத்தனையோ சமுதாயத்தை இதுக்கு முன்னாடி நாங்கள் பெரும் பெரும் கோத்திரத்தார்களை, நாங்கள் கபீலாக்களை அழித்திருக்கின்றோம். அவர்களுடைய அவர்களை யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்களா, அல்ல ஏதாவது சத்தத்தையாவது கேட்குறீங்களா? அவங்களுடைய எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் நாங்கள் அவர்கள் அழித்தொழித்து விட்டோம். இவ்வாறு அல்லாஹு தாலா பல இடங்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான், அவங்களுடைய எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் ஆக்கினோம். அதே மாதிரி இந்த சமுதாயத்தினரும் நாங்கள் அவர்களை தங்க வைத்ததுக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்வார்கள் என்றால் அவர்களை நாம் அழிப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தில்கல் குரா நக்குஸ்ஸு அலைக்கும் மின் அன்பாஇஹா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த ஊர்வாசிகள், இந்த கிராமங்களுடைய செய்திகள் இருக்கிறதே, அதனுடைய செய்திகள் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். அது யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய செய்தி, அவங்களுடைய ஊரை பற்றிய செய்தி. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் மக்களுடைய செய்தி. இதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற மக்கள் அல்லாஹுக்கு நிராகரித்ததன் காரணமாக அல்லாஹு தாலா அவங்களிடத்துல நபிமார்கள் அனுப்பி அவங்க புத்திமதி செய்தும் உபதேசம் செய்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக, தெளிவான அத்தாட்சிகளை அவர்களுக்கு முன்வைத்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அல்லாஹு தஆலா காஃபிர்கள் அளித்தான், மூமின்களுக்கு ஈடேற்றம் அளித்தான். வலக்கத் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களிடத்தில் ரசூல்மார்கள் தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஃபமா கானு லியுமினு பிமா கஸபு மின் கப்ல், அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்க்கு நிராகரித்தார்கள். அவ்வாறென்றால் ஆரம்பத்தில் நபிமார்கள் அவங்களிடத்துல வந்து உபதேசம் செய்த பொழுதே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். அதன் காரணமாக அவருடைய உள்ளங்களில் குஃபுர் நிலைத்து விட்டதை. அதனால் அந்த மக்கள் நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஏன்? தெளிவான அத்தாட்சியர் அவருக்கு முன்வைக்கப்பட்டும் கூட அவங்கள் அதை நிராகரித்தார்கள் என்பதனால் அவர்களுடைய உள்ளங்கள் ஈமான் கொள்வதற்கு தகுதியற்றவைகள். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு சொல்கின்றான், வமா யுஷ்இருக்கும் அன்னஹா இதா ஜாஅத் லா யுமினூன், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்களிடத்துல எவ்வளோ அத்தாட்சிகள் கொண்டு வந்தால் அந்த சமுதாயம் ஈமான் கொள்ள மாட்டார்கள்? அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்திருக்கின்றான், மறைவான விஷயத்தெல்லாம் அறிந்தவன். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்.
இவங்க ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் அல்ல. கதாலிக் யத்பஉல்லாஹு அலா குலூபில் காஃபிரீன், இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா காஃபிர்களோட உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுகிறான். அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை முத்திரையிட்டு விட்டான். அதனால் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வமா வஜத்னா லி அக்ஸரிஹிம் மின் அஹதின் வ இன் வஜத்னா அக்ஸரஹும் லஃபாஸிகீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு உடன்படிக்கையும் அவர்களிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினரோடையும் ஆலமுல் அர்வாஹ்ல வைத்து உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தாலும் அதை அவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிர்பந்தத்துக்குள்ளாகித்தான் ரப் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவங்க அதுக்கு அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். வஜத்னா அக்ஸரஹும் லஃபாஸிகீன், அவர்கள் அதிகமானவர்களை நாம் பாவிகளாகவே பெற்றுக்கொண்டோம். அதனால தான் அவர்கள் அந்த உபதேசத்தை நிறைவேற்றவில்லை, அதுக்கு மாறு செய்தார்கள். அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹுவோட சேர்த்து அல்லாஹ் அல்லாத ஏனைய படைப்பினங்களை கடவுள்களை அவர்கள் வணங்கினார்கள். புத்தி ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் எந்த ஒரு ஆதாரம் அவர்களுக்கு இல்லை. அப்பவும் கூட அவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலாவே கேட்கின்றான் இன்னொரு இடத்துல, வஸ்ஸல்மன் அர்சல்னா மின் கப்லிக மின் ருசுலினா, நபியே உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அனுப்பின ரசூல்மார்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்க. அஜஅல்னா மின் தூனி ரஹ்மானி ஆலிஹத்தை யுஅபதூன், என்ன இவர்கள் அந்த ஊர் மக்கள் வேற சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, ரஹ்மானை விட்டு போட்டு வேற தெய்வங்களை வணங்குகின்றார்களே, அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது அனுமதி கொடுத்தோமா என்று கேட்டு பாருங்க. போன நபிமார்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? வலக்கது பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத். வந்து அனுப்பிய ஒவ்வொரு நபிமார்களும் என்ன சொன்னாங்க என்று சொன்னால், அல்லாஹை வணங்குங்கள், சிலைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகி விடுங்கள் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபமா கான் லியுமினு பிமா கஸபு மின் கபுல், ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அதை பொய்ப்பித்ததன் காரணமாக உடன்படிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாகவும் இருக்கவில்லை. அதனால அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், சும்ம பஅஸ்னா மின் பாதிஹிம் மூஸா பிஆயாத்தினா இலா ஃபிர்அவுன வ மலஇஹி ஃபஸலமு பிஹா. நாங்கள் அதுக்கு பிறகு இந்த சமுதாயங்களுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய சமுதாயத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா இன்னும் நிறைய நபிமார்கள் அனுப்பினான். அதுக்கு பிறகு பனி இஸ்ராயல்களில் மிக முக்கியமான ஒரு நபியம் எல்லாம் அனுப்பினான். அவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுடைய காலத்துக்கு பிறகு நாங்கள் மூசாவை எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்து நாங்கள் இலா ஃபிர்அவுன வ மலஇஹி, ஃபிர்அவுனின் பக்கமும் அவனுடைய கோத்திரத்தார் கிபித்திகளின் பக்கமும் நாங்கள் நபியாக அனுப்பினோம். ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மிஸ்ருடைய அரசனாக இருந்தவன். அவனுடைய சமுதாயம் கிபித்தி கோத்திரத்தார். அவங்களும் பக்கம் நபியாக அனுப்பினோம். ஃபவலமு பிஹா, அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியை அவர்களுக்கு முன்வைத்தும் கூட அந்த அத்தாட்சியை அவர்கள் நிராகரித்தார்கள். அநியாயம் செய்தார்கள் என்றால் அதை நிராகரித்தார்கள், மறுத்தார்கள், அதை வேண்டுமென்றே புறக்கணித்தார்கள். அல்லாஹு சொல்கிறார் இன்னொரு இடத்துல, வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் ஸுல்மன் வ உலுவா, அவர்கள் அதை உள்ளத்தால் அவங்க நம்பியும் கூட சரியென்று கருதியும் கூட மறுத்தார்கள். ஏன்? அநியாயமாகவும் பெருமையின் காரணமாக அவ்வாறு அவர்கள் செய்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், யார் உலகத்தில் குழப்பம் உண்டாக்கி நபிமார்களை பொய்ப்பித்து அல்லாஹ்வுடைய பாதை விட்டு மக்களை தடுக்கின்றார்களோ அவங்களுக்கு என்ன முடிவு நடந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் அவங்களுடைய அனைவரையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற சமுதாயமும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கடலில் மூழ்கடித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவங்களுடைய சந்ததியினரையும் நாங்கள் பாதுகாத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அநியாயம் செய்த மக்கள் அழித்தது மூலமாக அவங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருந்தது, உறுதியாகவும் இருந்தது. அல்லாஹ்வுடைய குதிரத்து மீது நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. வக்கால மூசா, இப்ப அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடுவில் நடந்த ஒரு வாக்குவாதத்தை அல்லாஹ் சொல்கின்றான். வக்கால மூசா யா ஃபிர்அவுனு இன்னி ரசூலு மிர் ரப்பில் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடத்தில் சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த ரப்புல் ஆலமீனுடைய தூதுவர் என்று சொன்னார்கள். ஹகீக்குன் அல்லாஹ் கூல் அல்லாஹ் இல்லல் ஹக், எனவே அல்லாஹ் மீது உண்மையை சொல்வதை தவிர, ஹக்கான விஷயத்தை சொல்வதை தவிர வேறு எதுவும் தகுதி கிடையாது. இன்னொரு அர்த்தம் ஹக்கீக்குன் என்றால் கட்டாயமாக நான் அல்லாஹுடைய விஷயத்தில் உண்மையைத்தான் சொல்லுவேன்.
ஏனென்றால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ்வுடைய சக்தியை எனக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை நான் பார்த்திருக்கிறேன். எனவே நான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மை தருகிறது நான் இடத்துல சொல்ல முடியாது. கத் ஜிஅத்துக்கும் பிபையினத்தின் மின் ரப்பிக்கும் ஃபஅர்சில் மஅய பனி இஸ்ராயீல். நான் உன்னிடத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே நீ பனி இஸ்ராயீல்கள் அநியாயமாக கைது செய்து வைத்திருக்கின்றாய், அவர்கள் அடிமையாக ஆக்கியிருக்கின்றாய். அவர்களை உரிமை விட்டு என்னோடு கூட அனுப்பி வை. அவங்கள ரப்பை வணங்கட்டும், சுதந்திரமானவர்கள் வாழட்டும். ஏனென்றால் அவர்கள் சங்கையான அடியாரான ஒரு நபியுடைய பிள்ளைகள், இஸ்ராயீலுடைய பிள்ளைகள். அவங்க யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ஹலீலுர் ரஹ்மான், அல்லாஹுடைய தோழர் இப்ராஹீமுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல்கள். அவங்களை இப்படி அடிமையாக வைத்துக் கொள்ளாதே, அவங்களை விட்டுவிடு என்று சொன்னார்கள். இப்போ அவன் சொன்னான், قال إن كنت جئت بآية فأت بها إن كنت من الصادقين. நீ உண்மையிலே நபியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய புறத்தின் தத்தாட்சியை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் அவைகளை எடுத்துக்கொண்டு வா, உண்மையானவராக இருந்தால் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னான். ஃபிரௌன், நீங்கள் சொல்றதுக்கு நான் ஈமான் கொள்ள மாட்டேன், மாறாக நீங்கள் எதை கேட்குறீங்களோ பனி இஸ்ராயல்களை உரிமை விடும்படி அதை நான் செய்ய மாட்டேன். அப்படி நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வா, அப்போதான் நம்புவோம் என்று சொன்னான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, ஃபஅல்கா அஸாஹு ஃபைதா ஹிய ஸுபானும் முபீன் வனஸா யதஹு ஃபைதா ஹிய பைதாஉ லின்னாஸிரின். ரெண்டு அடையாளங்கள், ரெண்டு அத்தாட்சிகள், பெரிய அத்தாட்சிகளை முன் வைத்தாங்க. ஒன்று தன்னுடைய அசாவை கீழே போட்டாங்க, ஃபஅல்கா அஸாஹு, தன்னுடைய அசாவை கீழே போட்டாங்க, ஃபைதா ஹிய ஸுபானும் முபீன், அது பெரிய பாம்பாக மாறிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட அந்த கம்பு இருக்குதே, அது மிகப்பெரிய பாம்பாக மாறி அது வாயை திறந்து கொண்டு ஃபிரௌனின் பக்கம் போச்சு. ஃபிரௌனின் பக்கம் போனோடனே சிம்மாசனத்திலிருந்து எழும்பி ஓடத் தொடங்கிட்டான். மூசா பிடிங்க பிடிங்க என்று சொல்லி கத்தினான். நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்கிறேன், அல்லாஹு கொண்டு ஈமான் கொள்கிறேன், பனி இஸ்ராயல்கள் நான் விடுதலை செய்கிறேன், நீங்கள் இந்த பாம்பை பிடிச்சிடுங்கன்னு கத்தினான். பெரிய பாம்பு, அது பிரமாண்டமான பாம்பு. அது மாதிரி மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபிரௌனை நோக்கி போனோன்னே அவன் பாய்ந்துட்டான், ஓடத் தொடங்கினான். அப்போ கத்தினான், நான் ஈமான் கொள்றேன்லாம் சொன்னான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை பிடிச்சாங்க. பிடித்தது பிறகு அசாவாக மாறிச்சுது, கம்பாக மாறிட்டது. அதுக்கு பிறகு வனஸா யதஹு ஃபைதா ஹிய பைதாஉ லின்னாஸிரின். இரண்டாவது அத்தாட்சியாக அவன் தன்னுடைய கையை கம்பு கட்டில் அதை கக்கத்தில் வச்சாங்க. வச்சுட்டு எடுத்த உடனே அது அப்படியே வெளியேறண்டு மினுங்கி கொண்டிருந்தது. அது நோயாலேயோ அல்லது வெங்குஷ்டத்தினால் அல்ல, அதுக்கு மாற்றமா அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தை அது மோஜிசாவாக ஆக்கினான். அல்லாஹு தஆலா சொன்னான், வஅத்கில் யதக ஃபீ ஜைபிக தக்ருஜ் பைதாஅ மின் கைரி ஸூ. உங்களோட பாக்கெட்டில் கையை போடுங்க, அதுக்கு பிறகு எடுங்க, அது கை எந்த நோயும் இல்லாமல் பிரகாசிக்கக்கூடியதாக வெண்மையானதாக மாறிவிடும். அதுக்கு பிறகு அவன் திரும்ப கையை வச்சாங்கன்னு சொன்னால் அது திரும்ப வளமையான மாதிரி அவனோட கையோட கலருக்கு ஆகிட்டது. இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே ஃபிரௌன் சொன்னான், இப்போ அவனுடைய பயம் போயிட்டு பாம்பு கம்பா மாறிட்டது, பயம் குறைஞ்சோன்னு சொன்னான், இது இவருடைய சூனியன்தான், இன்னஹாத லசாஹிருன் அலீம், இது மிகப்பெரிய சூனியக்காரனாக இருக்கிறார் என்று ஃபிரௌன் சொன்னான். அவன் சொன்ன உடனே ஃபிரௌனுடைய கூட்டத்தினரும் அதை திருப்பி அதை சொன்னார்கள். காலல் மலஉ மின் கௌமி ஃபிரௌன இன்னஹாத லசாஹிருன் அலீம். அவர் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், அரச மந்திரிகள், அரசு சபை மக்கள், இவங்க எல்லாரும் அந்த ஃபிரௌன் சொன்ன அதே சொல்ல திருப்பி ஏற்றுக்கொண்டு அவர்களும் முன் வச்சார்கள். இவன் மிகப்பெரிய சூனியக்காரனாக இருக்கிறானே என்று எல்லாம் பேசிக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க மஷூரா பண்ணினாங்க, இவர் என்ன செய்யலாம், இவரை இப்படியே வச்சா எங்களுக்கு தான் நஷ்டம். யுரீத் அன் யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும், உங்களுடைய பூமியிலிருந்து உங்களை வெளியாக்க இவர் பார்க்குறாரு. ஃபமாதா தஅமுரூன், இவருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன ஏவுறீங்க, என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு மஷூரா பண்ணினாங்க. இப்படியே போனால் இவருடைய சூழ்ச்சியினால, இவருடைய சூனியத்தின் காரணமாக மக்கள் இவரின் பக்கம் கவரப்படுவார்கள். இவருடைய பேச்சை கேட்டு எங்களோட மார்க்கத்தை விட்டு போட்டு அவருக்கு வழிபடுவார்கள். அதன் காரணமாக அவங்க உங்களையும் கூட இந்த ஊரை விட்டு வெளியாக்கி தூர பிடிச்சு கொள்வாங்க என்று பயந்தாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வனுரி ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹுமா மின்ஹும் மா கான் யஹ்தரூன். ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் அவனுடைய படையினர்களுக்கும் நாம் அவங்க எந்த ஒன்றை பயந்து கொண்டிருந்தால் அதை காட்டு நாங்கள் விரும்பினோம். அவங்க எப்படி பயந்தால் அப்படியெல்லாம் நடத்தாட்டி தீர்ந்தான். அல்லாஹ் அப்படியே நடத்தினான்.
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தை மஷூரா பண்ணினாங்க, தங்களுக்கு மத்தியில் கலந்துரையாடினாங்க இவங்க என்ன செய்யலாம்னு. அப்போ மக்கள் சொன்னாங்க, காலு அர்ஜிஹ் வ அஹாஹு வ அர்சில் ஃபில் மதாஇனி ஹாஷிரின். சொன்னாங்க, இந்த மூசாவையும் அவருடைய சகோதரருக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் பிற்படுத்தி வைங்க, அப்படியே அதில் கைது செஞ்சு அப்படியே கட்டி வைப்போம், கைது செஞ்சு வைப்போம். இப்போ ஊரில் வ அர்சில் ஃபில் மதாஇனி ஹாஷிரின், நிறைய எங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட நாடுகளுக்கு ஊர்களுக்கெல்லாம் ஆக்கள் அனுப்பி நாங்கள் சூனியக்காரர்கள், இவரை விட பெரிய பெரிய சூனியக்காரர்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லா சூனியக்காரர்களையும் இங்கே அழைத்து வருவோம். அப்போ அந்த காலத்தில் சூனியம் மிகச்சிறந்தது, எல்லாரும் சூனியத்தை நம்பிக்கொண்டிருந்தாங்க. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச செயலை கூட அவங்க மேஜிக் அன்று சூனியம் என்று கருதினாங்க. அதனால் இவர் செஞ்ச சூனியத்துக்கு எதிராக இதோட பெரிய சூனியத்தை கொண்டு வந்து இது இல்லாமல் ஆக்குவோம் என்று அவங்க ஆலோசனை செஞ்சாங்க. அப்போ ஃபிரௌன் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் இன்னொருத்தர சொல்கிறான், அஜிஅ்தனா லிதுக்ரிஜனா மின் அர்தினா பிசிஹ்ரிக யா மூசா. அவன் கேட்குறான், என்ன மூசா, அவங்களோட சூனியத்து மூலமாக எங்களை இந்த பூமியிலேருந்து வெளியாக்குவா நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஃபலனஅத்தியன்னக பிசிஹ்ரின் மிஸ்லிஹி, நாங்கள் இது போன்ற ஒரு சூனியத்தை நாங்கள் கொண்டு வருவோம். ஃபஜல் பைனனா வபைனக மௌஇதன் லா நுக்லிஃபு நஹ்னு வலா அன்த மக்கானு சுவா. எனவே எங்களுக்கு மத்தியில் ஒரு நாளை குறிப்பிட்டு, ஒரு டேட்டை குறிப்பிட்டு அந்த நாளையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் என்று ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். அதுக்கு பிறகு வஜாஅ ஸஹ்ரத்து ஃபிர்அவுன காலு இன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். அப்போ ஃபிர்அவுன் இடத்துல சூனியக்காரர்கள் வந்தார்கள். இப்போ கிட்டத்தட்ட 80,000 சூனியக்காரர்களை அவன் ஒன்று சேர்த்தான். வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் மூசாவை வெற்றி கொண்டால் எங்களுக்கு மேலான பட்டங்கள், கூலிகள், பதவிகள் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அவங்க ஃபிரௌனிடத்தில் அந்த சூனியக்காரர்கள் நிபந்தனிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கிறதுக்காக சூனியக்காரர் அழைத்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நான் மூசாவை நாங்கள் வெற்றி கொண்டால் எங்களுக்கு நீங்கள் நிறைய கூலி கொடுக்கணும், எங்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை தர வேண்டும் என்று அவங்க கேட்டாங்க. கேட்டோடனே அவனு சொன்னாங்க, கால நஅம் வ இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், உங்களுக்கு நான் நிறைய காசி கொடுக்குற மட்டுமல்ல, அன்பளிப்பு கொடுக்குற மட்டுமல்ல, மாறாக உங்களை என்னுடைய நெருங்கிய ஆலோசகர்களாக, என்னுடைய சபையினராக கூட நான் ஆக்கிக்கொள்வேன் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ ஃபிரௌன் லானத்துல்லாஹி அலைஹி இடத்திலிருந்து அவங்க உறுதி கொண்ட நேரம், எங்களுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற போதும், இவ்வாறெல்லாம் செஞ்சு தர போறான்னு நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, காலு யா மூசா இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நக்கூன நஹ்னுல் முல்கீன். என் மூசா, சூனியக்காரர்கள் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல போடுங்க அல்லது நாங்கள் முதல்ல போடவா. அப்படின்னா கயிறுகள், அசா, இதுதான் நாங்கள் சூனியம் செய்யக்கூடிய பொருள்கள். இதை கொண்டு மக்களுடைய கண்களை வசியப்படுத்தி மேஜிக் காட்டி அதை பாம்பாக வேறு வேறு அமைப்பில் கொண்டு வருவாங்க. அப்போ கேட்டாங்க, மூசா நீங்கள் முதல்ல அசாவை போடுறீங்களா அல்ல நாங்கள் போடட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னாங்க, அல்கு, நீங்கள் போடுங்க. கால அல்கு ஃபலம் அல்கௌ சஹரு அயுனன் நாசி வஸ்தர்ஹபூஹும் வஜாஉ பிசிஹ்ரின் அஸீம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் முந்தி போடுங்க, நீங்கள் முந்தி போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதில் ஹிக்மத் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஆலம் தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க, மக்களும் அவங்களுடைய செயலை மக்கள் பார்க்கணும், அதை வச்சு அவங்க சிந்திக்கணும். அப்போ அவங்க மேஜிக்கெல்லாம் பண்ணி இவங்க கையை காலை அகற்றி அதெல்லாம் பண்ணித்தான் அந்த இதை போட்டாங்க, கயிறுகளையும் அசாவையும் போட்டாங்க. இதை மக்கள்லாம் பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகு இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போட அது மாதிரி சூனியம் அல்ல. அதனால் ஹக்கு எது என்ற தெளிவான விஷயத்தை அவங்க விளங்கி கொள்வாங்க என்பதனால உள்ளங்கள் அதை ஒரு தாக்கத்தை உண்டாக்குறதுக்காண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல போடுங்கண்டு. அப்போ அவங்க போட்டாங்க. ஃபலம் அல்கு, அவங்க போட்டது பிறகு அல்கௌ சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்களை அவங்க சூனியம் செஞ்சிட்டாங்க, வசியப்படுத்திட்டாங்க. வஸ்தர்ஹபூஹும், அவங்கள பார்வையில் பெரும் பெரும் பாம்புகள் அதெல்லாம் அவங்க போட்டு மக்களை பயமுறுத்தாட்டினாங்க. இப்போ அதில் இதெல்லாம் என்ன உணர்த்துறேன்டா, பார்வைகளில் தான் அப்படி அவங்க எப்படி மேஜிக்கில் வசியப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி அவங்க செஞ்சாங்க. உண்மையில் அப்படி இருக்கல்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஹிபாலுஹும் வ இஸியுஹும் யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸா. அந்த கயிறுகளும் அசாக்கள் கம்புகளும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க சூனியத்தின் காரணமாக
பாம்புகள் ஓடுற மாதிரி விளங்கிச்சது. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூட சொல்கிறாங்க, அவங்களும் பெரிய தடிப்பமான கயிறுகளை போட்டாங்க, கம்புகளை போட்டாங்க, நீண்ட நீண்ட கம்புகளை போட்டாங்க. அது அவங்களோட சூனியத்தின் காரணமாக மக்களுடைய கண்ணுக்கு அது பாம்பு ஓடுற மாதிரி விளங்கிச்சது. அது பெரும் பெரும் பாம்புகள் மாதிரி, மலைகள் மாதிரி பெரும் பாம்புகள், அந்த பெரிய பள்ளத்தாக்கில் இது நடக்குது. ஒவ்வொரு பாம்புகள் ஒன்று கொண்டு மேலே ஏறி பிறண்டு கொண்டிருக்கிற மாதிரி மக்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 30,00,000 பேர், 30,000 40,000 இடைப்பட்ட 1000 பேர் வந்திருந்தாங்க. சில ரிவாயத்தில் வருது 40,000 பேர் வந்திருந்தாங்க, 80,000 பேர் சூனியக்காரர்கள் வந்திருந்தாங்க. பெரிய ஒரு கூட்டம். இப்போ அவங்க போய் மக்களுடைய கண்களுக்கு சூனியம் செஞ்சு பாம்புகளை மாதிரி உண்டாக்கி காட்டிட்டாங்க. அப்போ அவங்க பெரும் சூனியத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வந்தாங்க. அது மக்களுடைய கண்களை வசப்படுத்தி வஜாஉ பிஸிஹ்ரின் அதீம், அல்லாஹ் சொல்கிறான், மிக பெரிய ஒரு சூனியத்தை அவர்கள் செய்து மக்களை வசப்படுத்தினார்கள், பயமுறுத்தாட்டினார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட சொன்னான். அது பிறகு நடந்த இன்ஷால் அடுத்த ஆயத்துக்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா எங்களுக்கு அவனுடைய குதிரத்துகளை சக்தியை நம்பக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.